ஆ மேஷ ராசியோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கனாலே, இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறது, இது அப்படிதான் முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது, இது மாரியான விஷயங்களே அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்களுடைய விஷயமே வந்து வெட்டு 1 துண்டு 2. நான் இப்படிதான் முடியாது. அதுதான் மத்தவங்கள காக்க வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு ராசி எதுன்னா, அந்த மேஷ ராசி. அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, அவங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். அவங்களுக்கு இப்ப 7:30 ஓடிட்டு இருக்குது. ஆனா 7:30 வந்துச்சுனாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அச்சச்சோ! எனக்கு 7:30 வந்துருச்சு, எனக்கு கஷ்டம். இதுக்கு விடிவு காலமே இல்லையா? விரயமா அப்படின்னு. சனி பகவான்ங்க இருக்கிற பிளானட்லயே சூப்பரான பிளானட்டே சனி தான். சனி கொடுத்தால் எவர் கெதுவாகுவான்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு வந்து யாருமே கெடுக்க முடியாத ஒரு விஷயம். சனி பகவானுக்கு என்ன ஒரு உண்மையா இருக்கணும். அவ்வளதான். நேர்மையா இருங்க. சுத்தமா இருங்க. சுறுசுறுப்பா இருங்க. இதுதான் சனி பகவான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமே. இத நீங்க செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பர்ங்க. அப்படின்னு ஒரு விஷயம். அது எந்த காலகட்டத்திலயும் நீங்க உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, ஸ்பீடா ஒர்க் பண்ணுங்க. 7:30 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஸ்லோவாயிடுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடலான்ற ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க தள்ளி போடாம, காலையில எந்திச்சு சீக்கிரமா குளிச்சுருங்க. குளிச்சுட்டாலும் அடுத்த வேலை என்னன்னு பார்த்துருவோம். இது மாரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு.